குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பாராத பல அதிர்ச்சிகளை தந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதியே பின்னடைவை நோக்கி சென்றனர். ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது முதலே இரு திராவிட கட்சிகளையும் தூக்கி வாரி போட்டுள்ளது நடிகர் விஜயின் தாவிக கட்சி. அறிவாலயம் முன் திமுக தொண்டர்கள் கண்ணீர் வடிப்பதை கண்கூடாக காண முடிந்தது. வெற்றி கொண்டாட்டத்திற்காக போடப்பட்ட பந்தல்கள் பாதியிலேயே பிரித்து எடுத்து செல்லப்பட்டது. இதெல்லாம் நடக்க ஒற்றை காரணகர்த்தாவாக இருந்தது விஜய் என்கிற ஒற்றை முகம் மட்டுமே. தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி என்கிற முனைப்பில் இந்த தேர்தலை எதிர்கொண்ட திமுகவுக்கு பேரதிர்ச்சியை பரிசாக தந்தது தாவேகா. பெரும்பாலான தொகுதிகளில் திமுக 3வது இடத்தில் இருந்து வருகிறது. திமுகவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டு வந்த அதிமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மாற்று சக்தி என்ற கோஷத்துடன் விஜய் தொடங்கிய புதிய கட்சி தாவேகா பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்துடன் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி முன்னிலை கணக்கையே தொடங்கவில்லை. தமிழகத்தில் 1967 இருந்து திமுக அதிமுக என மாறி மாறி ஆண்டு வந்த நிலையில் 60 ஆண்டு கால சங்கிலியை விஜய் உடைத்துள்ளார். 1977க்கு பிறகு முதன்முறையாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடந்திருப்பது உறுதியாகியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமையும் என்னும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாத முதல் ஆட்சி அமைவது உறுதியாகியிருக்கிறது. ஒரே தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த எம்ஜிஆரை தொடர்ந்து 49 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 விஜய் ஆட்சியை பிடிக்க உள்ளார். திமுகவின் மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் பலரும் தாவேகா வேட்பாளர்களிடம் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். இது தமிழகத்தில் மாற்று அரசியலின் தொடக்கமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றை கவனித்தால் 1977ஆம் ஆண்டு மட்டுமே ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல்வரானார். அப்போது 35.4% ஓட்டுகளை பெற்றது எம்ஜிஆரின் அதிமுக. அதன் பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள், போனார்கள். விஜயகாந்த் மட்டும் 2011இல் எதிர்க்கட்சி தலைவரானார். சுமார் 50 ஆண்டுகளாக மாறாமல் இருந்த தமிழக அரசியல் களம் விஜய் வருகையால் மாறியிருக்கிறது. தான் களம் கண்ட முதல் தேர்தலை 30% ஓட்டு என்ற இமாலய இலக்கை விஜய் கடந்துள்ளார். 2026 தேர்தல் கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், நடிகர் விஜயின் தாவேகா பெரும்பாலான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறியதை தவிடு பொடியாக்கி உள்ளது விஜயின் தாவேகா. விமர்சனங்களை எல்லாம் தாண்டி முதன்முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக விஜயின் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தம்பிகள், தங்கைகள், நண்பா, நண்பிகளின் எதிர்பார்ப்பை ஜனநாயக கடமையோடு விஜய் எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.